ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே விலாக். ஆக்சுவலாக பர்த்டே விலாக் என்ன இருக்காதுன்னு தெரியல, ஆனால் நிறையா பேர் பர்த்டே விலாக் கேட்பீங்க அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து எங்களால் என்ன எடுக்க முடியுமோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டேவை. நான் வந்து காலையிலேயே இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய் வேறையா, ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டோட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு சரண்யாவுக்கு வந்து நான் கிஃப்ட் வாங்கியிருந்தேன், அதுவும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த சாரீ தான் நான் வந்து கட்டியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போயிருந்தேன். அங்கே வீடியோலாம் நான் எதுவுமே எடுக்கல, பிகாஸ் நான் ஒன்றும் பெர்மிஷன்லாம் கேட்கல. நான் வந்து ரஃபல் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாலப்பாக்கம்ல ஒரு ஷாப்பு. என்னோடய ஃப்ரெண்டு பார்த்துட்டு அங்கே வந்து கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து போனோம். பட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் மாதிரி இருக்கு. ஆமாம், ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நான் இந்த இதில் ஒரு சாரீ இது இன்னைக்கு கட்டியிருக்கேன், அழகாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சி. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எலகண்ட்டான ஒரு நல்ல ஒரு ப்ரீத்தபிள் காட்டன் மெட்டீரியல். இது லினன் காட்டன் இது. ஸோ இது வந்து இதோட ப்ளவுஸ் கிடையாது, இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக்ல பிளெயின் ப்ளவுஸ் வந்து வருது. அதை நான் இன்னும் ஸ்டிச் பண்ணல. ஆக்சுவலாக அது நல்லா இருக்கு. ஆமாம், இது ஆனால் வந்து ரொம்ப மாதம் முன்னாடி ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் தெரில, இதுலேயும் நான் வந்து வாங்கினது. இது வந்து பேக்கும் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும். இப்போ இதான்ப்பா எல்லாரும் இது ஆல்டர் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் வந்து இருக்குது. பட் தெரியல, இதுக்கு வந்து ரெட் அண்ட் பிளாக் இருக்கனால இதை போட்டு பேர் பண்ணிட்டேன். இதோட எக்ஸாக்ட் லிங்க்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். இதே மாதிரி சாரீ ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன், இருந்துச்சுன்னா டேக் பண்ணுறேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 750 நினைக்கிறேன். இது ரொம்ப வாங்கலாம், டெய்லி வேர்க்கெலாம் ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்கும். இல்லைன்னா நான் கட்டவே மாட்டேன், ஆனால் இப்போ வந்து அப்படியே மாற்றிடுவேன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால அப்படியே கோயிலுக்கு போனியா? அப்படியே தான் கோயில். அதனால சரண்யா கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரண்யாவோட ட்ரெஸ் வந்து காட்டுறேன் பாருங்க. அதுதான் எனக்கும் அவளுக்கும் சேர்த்து வாங்கினது, எனக்கு கிஃப்டாக வந்து வாங்கினது. அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. காட்டுங்க மேடம், இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகான ஒரு கலர், மஸ்டர்ட் எல்லோ. ஆக்சுவலாக நான் இங்கே சும்மா லாவண்யா அன்னைக்கு நானும் அவ்வளோ டீ குடிச்சிட்டு இருந்தோமா, அப்போ வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் கண்ணில் பட்டுச்சு. இது வேணுமா அப்படின்னு அவள்கிட்ட கேட்டேன். டக்குன்னு 2 போட்டுட்டு அப்புறமா சொன்னேன் போட்டேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. மஸ்டர்ட் எல்லோவில் ஒரு மாதிரி பிளாக் கலரில் பிரிண்டட் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த குட்டி குட்டி தாமரை தான், இது அழகே. அமேசானில் தான் வாங்கினோம். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது வந்து நான் எல் சைஸ் வாங்கியிருக்கேன். எப்பயுமே எம் தான் வாங்குவேன். உங்களுக்கு ஒரு அப்படியே எக்ஸ்ட்ரா சைஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ஆஃப்டர் காட்டன்ன்றப்ப ஆஃப்டர் வாஷ் ரிங்க் ஆகும். இதில் வந்து பார்டரில் இந்த மாதிரி அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. நினச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக ஷால்லாம் அப்படியே மேடம் ஜிமிக்கி மிக்கிலாம் போட்டு முத்து ஜிமிக்கி போட்டு பேர் பண்ணியிருக்காங்க. இந்த முட்டை வந்து எல்லோ கலர்ல தொங்குச்சுன்னா என்ன அழகா இருக்கும். இல்ல ஒயிட் தான் நல்லா இருக்கு. இதுக்கு அதாவது நிறைய அந்த வளையல் போட்டா அது என்னது இந்த கோல்டன் கலர்ல இருக்கும்ல வளையல், மெல்லிசா இருக்கும். தெரியலையே, நல்லா இருக்குப்பா. ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கு, அதே மாதிரி நல்லாவும் இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, இப்போ நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், காட்டுறேன். ஆமாம், எஸ். இதான் அவளோட கிஃப்ட். நான் சொல்லியிருக்கேன் இந்த வருஷத்துலேருந்து 2 பேரும் கிஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அது 100 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, 200 ரூபா கிஃப்ட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவள்கிட்ட சொன்னேன். கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கணும், ஷேர் பண்ண. அது வந்து ஒரு மெமரபிளாக இருக்கும்ல, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனால் கிஃப்ட் கொடுத்தா குதூகலமாயிடும். இப்போ வரைக்கும் நான் இப்போ தான் இருந்தேன். நான் அவனுக்கு உடம்பு சரியில்லை, யாருக்கு உடம்பு சரியில்லை எங்கள் வீட்டில். அதனால எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜையும் முடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். லாவண்யா வந்தவங்க போய் நல்லா இருக்கு. மெனி மோர் ஹாப்பி பர்த்டே லாவண்யா. தேங்க்யூ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணாங்கப்பா, விஷ் பண்ணியிருக்காங்க. பண்ணாங்க. எனக்கும் அர்ச்சனா எல்லாரும் அனுப்பிச்சிருக்காங்க. பிரியா இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை காட்டு இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்லிங் பேக் மாதிரி. இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் எல்லாரும் ஃபிலிம் போயிருந்தோம், ஜனநாயகன் படம் போயிருந்தோம். தளபதி ஃபேன் இல்லை, ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோமா. அப்போ வந்து எனக்கு தியேட்டர்லேயே வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் அது வீடியோ எடுக்கலை, யாரும். நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸ்லாம் நம்ம வந்து இந்த பசங்களை கூட்டு போகிறது, கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறப்பலாம் டக்குன்னு எடுத்து போட்டு போகிறேன் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஜீன் போடுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லி போட்டால் இந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம். அழகாக இருக்குல்ல. நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ மூலமா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏற்கனவே தேங்க்யூ சொல்லிட்டேன். நான் எதுவுமே இன்னும் இன்ஸ்டால்லாம் போடவே இல்லை, நேற்று டைமே இல்லை. ஸ்டோரிஸ் போடுவோம். சரியா, அதனால எனக்கு
மைண்ட் செட்டே மைண்ட் செட்டே இல்லை. ஆனால் இப்போ லாவண்யா வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்காவது கொஞ்சம் இருக்கு. இரு என்னோட கிஃப்ட் காட்டுறேன். கிஃப்ட் என்னன்னு சொல்லு. தெரியல. பேகா? பேக் முதல்ல எனக்கு சொல்லிட்டா தெரியணும். பேக். இந்த பேக் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூவில் போட்டிருப்பேன். இன்னைக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட் இல்லாமல் அப்லோட் ஆக மாட்டேங்குது. ஷட் டவுன் எங்கள் நேரம். ஆமாம், நேரம் பார்த்தீங்களா? எங்கள் பார்த்து ஷட் டவுன். இது வந்து நம்ம இது மாதிரி இதுதான் ஆக்சுவலாக ஸ்டைலிஷாக இப்போ எல்லாரும் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. தேட்டரில் கூட பார்த்தேன். யாரும் கால் பண்ணாங்க. மாட்டு கேட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த பேக். நீங்கள் எடுத்து போனேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்னொரு கிஃப்ட் இருக்கு. கண்ணை மூடு, மூடு, கண்ணை மூடு. இங்கே பாரு. என்னது? ட்ரெஸ்ஸு. எதுக்குப்பா? இந்தாப்பா செமையாக இருக்கும்ப்பா இந்த ட்ரெஸ். ஆ, இது அமேசான் வாங்கினேன். செம்மையாக இருக்கு. ஐயோ, என்ன இப்படி இருக்கு? இது வந்து பாட்டம். ஒரே சந்தோஷம். இது வந்து பாட்டம். ஷால் துப்பட்டா காட்டேன். துப்பட்டா இருக்குது. நல்லா இது சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஷால். இதில் வந்து என்னென்னா அந்த மாதிரி பாக்கெட் இருக்குது. 2 பக்கமும் பாக்கெட் இருக்கும். சரி, இது வந்து சூப்பர் ஸ்டைலாக இருக்கும். நல்லா லென்த்தாக இருக்குது ஷால் கூட. ஆமாம், நல்லா இருக்கா? செம்ம செம்ம. தேங்க்யூ ஸோ மச். இதை போட்டு வா. இல்லை இல்லை, நீ அதை போய் போட்டு வா. 10% ஃபோட்டோ. ஸோ இதான் கிஃப்ட் ஷேரிங் தான் எங்களுக்கு வந்து மெயினான இன்னைக்கு பர்த்டே விலாகு. இதுக்கப்புறமா வந்து நாங்கள் பெருசாக ஒன்றும் பிளான் இல்லை. ஏன்னா சாயந்தரம் நிக்கிலுக்கு ஸ்கூலில் வந்து பிடிஎம் இருக்குது. அதுக்கு போகணும். ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம்னா அவ்வளோதான். நம்மளோட பர்த்டே டிடெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலையை பார்க்கணும். ஸோ நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வரோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். இன்னும் தெரியல ஃபுல் லென்த். கொஞ்சம் நம்ம தள்ளி போனால் தெரியுமா? இரு அவன் தெரியறான். ஓகே இரு. இப்போ நான் வரவா? இது ஆணை பண்ணுறேன். ஆணை இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி நல்லா இருக்குல்ல? ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இதுதான் லாவி மாட்டு கொடுத்த ட்ரெஸ். கொஞ்சம் இது வந்து பிடிக்கணும். இந்த மாடல் எப்படி இருக்குனால அழகாக இருக்கு. நான் இந்த மாதிரி போட்டதில்லை, இந்த மாடலில் போட்டதில்லை. ஏன்னா இது வந்து இங்கே ஃப்ரில் இருக்குல்ல, அதனால இந்த இடம் கொஞ்சம் பிடிக்கணும். ஆமாம், மற்றபடி பேண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கு. 2 பேருக்குமே எல் சைஸ் தான்.